தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்மருந்து என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜீவன் தரும் நல்மருந்து என்கிற இந்த விசேஷித்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் வேதத்தை தியானிக்கும்படியாக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழும்போது அவனுடைய வாழ்க்கையில் அவனை முன்னேற விடாமல் தடை செய்கிற பல காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அவன் சந்தோஷமாய் வாழ முடியாதபடிக்கு, மகிழ்ச்சியாக வாழ முடியாதபடிக்கு, ஆசீர்வாதமாக இருக்க முடியாதபடிக்கு அவனை தடை செய்கிற பல காரியங்கள் இந்த உலகத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அது சில நேரங்களில் வெளியிலிருந்து நம்ம மேலே வருகிறதாக இருக்கிறது. சில நேரங்களில் நமக்குள்ளேயே சில விஷயங்கள் எழும்பி நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய முடியாமல், சந்தோஷம் அடைய முடியாமல், மிகவும் ஒரு சோர்வுற்ற நிலையில் காணப்படுகிற சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட காரியங்களை 3 முக்கியமான காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்கும்போது, விடாய்த்து போன ஒரு ஆத்துமாவை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சம்பூரணம் அடைய பண்ணுவேன் என்று சொல்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரம் நம்முடைய ஆத்துமா விடாய்த்து போய்விடுகிறது. நம்முடைய ஆத்துமா விடாய்த்து விடுகிறது. நம்முடைய ஆத்துமா விடாய்த்து போவதற்கு என்ன காரணம் என்று வேதத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது பல காரியங்கள் நம்முடைய ஆத்துமாவை விடாய்த்து போகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக தள்ளுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் விடாய்த்து போன ஒரு சூழ்நிலையில், இன்னும் சொல்லப்போனால் தொய்ந்து போன ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வாசித்த அந்த வசனத்தில் 2 காரியமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று விடாய்த்து போன ஆத்துமா, 2வது தொய்ந்து போன ஆத்துமா. இந்த விடாய்த்து போன ஆத்துமாவை தேவன் சம்பூரணம் அடைய பண்ணுவாராம். தொய்ந்து போன ஆத்துமாவை தேவன் நிரப்புவேன் என்று வாக்கு பண்ணுறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மிகவும் விடாய்த்து போய் மிகுந்த வருத்தத்தோடு கூட கண்ணீரோடு கூட நீங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அதிகாலையில் நான் ஜெபம் பண்ணுவதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்து ஜெபித்து வேதத்தை வாசித்து தியானித்து கொண்டிருந்த போது எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஜெப குறிப்பை ஒரு அருமை சகோதரர் அனுப்பியிருந்தார். அவர் சில மாதங்களுக்கு முன்பாக அவர்களுடைய மகளுக்கு திருமணம் பேசி முடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 7-8 மாதத்துக்கு முன்பதாகவே திருமணம் பேசி முடிக்கப்பட்டு விட்டது.
அவர் இன்றைக்கு காலையில் எனக்கு ஒரு மெசேஜ் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருந்தார். அந்த மெசேஜை கேட்கும்போதே அவருக்குள்ளே ஆவி ரொம்ப கலக்கமடைந்து மிகவும் விடாய்த்து போன நிலையில் ஒரு சோர்ந்து போன மனதோடு அவருடைய பேச்சு காணப்பட்டது. என்ன காரணம் தெரியுமா? அவருடைய மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 1 மாதம் இருக்கிறது. 1 மாதத்துக்குள்ளே அவளுக்கு திருமணம் முடிக்கப்பட வேண்டும். அதற்கு பல லட்சங்கள் தேவைப்படுகிறது. இதுவரையிலும் கையில் எந்த பணமும் வந்து சேரவில்லை. மிகுந்த மன உளைச்சலாகிவிட்டது. அவர் சொல்லுகிறார், எனக்கு தூக்கம் வரவில்லை, எனக்கு துக்கமாக இருக்கிறது, எனக்கு பயமாக இருக்கிறது, திருமணம் நடக்குமா, என் குழந்தையின் காரியம் நன்றாக நடந்து முடியுமா, எனக்கு தெரியவில்லை, எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் மிகுந்த வேதனையோடு கூட ஒரு வேதனை நிறைந்த ஒரு குரலோடு கூட பேசுகிறதை கேட்க முடிந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பல சூழ்நிலைகளில் நாம் இப்படித்தான் சில நேரங்களில் என்ன செய்கிறோம்னா விடாய்த்து போய் விடுகிறோம். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய ஆத்துமா மிகவும் தொய்ந்து போய் விடுகிறது. அதுக்கு இதுதான் காரணம் என்று நம்ம சொல்லவே முடியாது. பல காரியங்கள், இந்த உலகத்தின் பல காரியங்கள் நம்முடைய மனதை மிகவும் விடாய்த்து போக பண்ணுகிறது, சோர்ந்து போக பண்ணுகிறது. நம்முடைய ஆத்துமா அப்படியே சில நேரங்களில் தொய்ந்து போய் விடுகிறது. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு விடாய்த்து போன தொய்ந்து போன ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறார், சம்பூரணமடைய பண்ணுவேன், உன் ஆத்துமாவை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். இந்த செய்தியை கவனிக்கிற நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்லி இன்றைக்கு விடாய்த்து போன ஒரு சூழ்நிலையில், தொய்ந்து போன ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்றால் இந்த வார்த்தை உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இது உங்களுக்காகவே இந்த செய்தியை தேவன் கொடுக்கிறார். எனவே நீங்கள் கவனமாக இந்த வார்த்தையை கேட்க நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே அதிகாரத்தில் 12வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலிருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ஆத்துமாவை தேவன் நீர்ப்பாய்ச்சலாக மாற்றி அவர்களை தொய்ந்து போக விடமாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுறார். இன்றைக்கி நீங்கள் தொய்ந்து போயிருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் இதை வார்த்தையாக கொடுக்கிறார். ஒரு வாக்கு தத்தமாக இன்றைக்கு இதை தருகிறார். இதை பற்றி கொண்டு இன்றைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்வார். இன்னும் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தூரத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமம் அப்படின்னு சொல்கிறார். என்னை கவனிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, தூரத்திலிருந்து வரக்கூடிய நற்செய்தி உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுக்கு, உங்கள் ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணுவதற்கு, உங்கள் ஆத்துமாவை தொய்ந்து போன ஆத்துமாவை நிரப்புவதற்கு தேவன் என்ன செய்கிறாராம் பாருங்கள். தூரத்திலிருந்து வரும் நற்செய்தி. உங்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி இருக்கிறது. அந்த நற்செய்தியை கேட்கும்போது என்ன நடக்கும் என்றால், விடாய்த்த ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீர் கிடைக்கிறது போல ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு தூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். இதை நீங்கள் விசுவாசிக்க முடியுமா? இதை நீங்கள் தீர்க்க தரிசனமாக கூட நீங்கள் விசுவாசியுங்கள். எனக்கு தூரத்திலிருந்து ஒரு செய்தி வரப்போகிறது. என் இருதயத்தை குளிரூட்டும்படியாக, என் ஆத்துமா தொய்ந்து போயிருக்கிற ஆத்துமாவை, விடாய்த்து போன ஆத்துமாவை ஆமென் நிரப்பும்படியாக எனக்கு தூரத்திலிருந்து ஒரு செய்தியை, நற்செய்தியை ஆண்டவர் கொண்டு வருவேன் என்று வாக்கு பண்ணுறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தூரத்திலிருந்து வரக்கூடிய நற்செய்தி என்றால் அது என்ன? 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே மனுஷனாக பிறந்து, மனுஷனாக இந்த பூமியிலே 33.5 ஆண்டு காலம் வாழ்ந்து, அநேக சோர்ந்து போன மக்களை தேற்றி,
வியாதிஸ்தர்களை குணமாக்கி கடைசியிலே இந்த முழு உலகத்தின் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்து நம்முடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நீங்கள் விசுவாசிப்பீர்களா? இந்த நற்செய்தியை கேட்டு இன்றைக்கு நீங்கள் உங்கள் இருதயத்தில் இடம் கொடுப்பீர்கள் என்றால் இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் ஆத்துமாவிலே தொய்ந்து போன சூழ்நிலையிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து உங்களை ஆசீர்வதிக்க முடியும். வேதத்தில் நம்ம படிக்கும்போது சங்கீதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா 63ஆம் சங்கீதம் அதனுடைய 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது என்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் வறண்டு போன ஒரு சூழ்நிலையில், விடாய்த்து போன சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்தில் என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. ஆண்டவர் மேலே ஒரு தாகம் இன்றைக்கு உங்களுக்கு வரும் என்றால், ஆண்டவர் மேலே ஒரு விருப்பம் இன்றைக்கு உங்களுக்கு வரும் என்றால், ஆண்டவரை நேசிக்க இன்றைக்கு நீங்கள் முன் வருவீர்கள் என்றால், ஆண்டவரை தேடுவதற்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்றால், நான் சொல்லுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்தில் அப்படி சூழ்நிலையில் உங்கள் ஆத்துமா கர்த்தரை தேடும் என்றால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சம்பூரணத்தை வரப்பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில செய்திகள் உங்கள் இருதயத்தை உற்சாகப்படுத்தும்படியாக, உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும்படியாக தந்து தேவன் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எனவே இந்த நாட்கள் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். சில நேரங்களிலே நம்முடைய ஆத்மா விடாய்த்து போகிற சூழ்நிலைகளிலே சத்துரு இதை ஒரு சாதகமாக பயன்படுத்தி நம்மளை பலவீனப்படுத்த பார்ப்பான். நீங்கள் உபாகம புஸ்தகத்திலே 25ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசித்து பாருங்கள். அமலேக்கு அன்றைக்கு என்ன செய்தான் என்றால், விடாய்த்து இருந்தவர்களை வெட்டி போட்டான் என்று அந்த வேத வசனத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. அமலேக்கியன் எதிரியானவன். ஒரு மனுஷன் விடாய்த்து போய் இருக்கும்போது, ஒரு மனிதன் மிகவும் சோர்ந்து போயிருக்கும்போது, சிலருடைய ஆத்துமா அப்படி தொய்ந்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில், பல பிரச்சனைகளின் நிமித்தம் அப்படியே மனம் துக்கமாக இருக்கிற நேரத்தில் பிசாசு அமலேக்கியனை போல வந்து நமக்கு விரோதமாக எழும்பி நம்மளை எப்படி ஆகிலும் அழித்து போடலாம் என்று சொல்லி பலவிதமான திட்டங்களை உருவாக்குவான். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த விடாய்த்து போன சூழ்நிலையில் தொடர்ந்து நம்ம போய்கொண்டே இருக்கக்கூடாது. அது உங்களுக்குள்ள ஒரு டிப்ரெஷனை கொண்டு வந்து, ஒரு சோர்வை கொண்டு வந்து, உங்களை தளர பண்ணி, உங்களை முன்னேற விடாமல் அப்படியே உங்களை முடக்கி போடுகிறதாக இருக்கிறது. இந்த நேரத்தில் பிசாசு அநேகருக்குள்ளே கொண்டு வருகிற எண்ணங்கள் என்ன தெரியுமா? உலகத்தில் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு என்ன நன்மை கிடைத்து விட்டது? இதுக்கு மேலே என்னால் இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கே தகுதியற்றவன் என்று சொல்லி தங்களை மாய்த்து கொள்ளுகிற மக்களை இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோம். இந்த செய்தியை கவனிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இன்றைக்கு விடாய்த்து போய் இருக்கிறீர்கள் என்றால் தூரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடாய்த்து போன உங்களை அவர் சம்பூரணம் அடைய பண்ண போகிறார். இன்னும் நம்ம 2வது வாசிக்கும்போது ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. 138ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று அந்த வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. விடாய்த்து போன ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணுகிறவர், தொய்ந்து போன ஆத்துமாவை நிரப்புவேன் என்று சொன்ன தேவன் இப்போ அடுத்து 2வது சொல்கிறாரு, துன்பத்தில் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். சில நேரங்களில் துன்பத்தின் பாதையில் நம்ம போகும்போது நம்முடைய ஆத்துமா என்ன செய்கிறது? உயிர்ப்படையாதபடிக்கு துவண்டு போய்விடுகிறது. இன்றைக்கி தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணுறாரு, பலவிதமான துன்பத்தின் நிமித்தம், குடும்ப பிரச்சனை நிமித்தம்,
தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தின் நிமித்தம், கொடிய வியாதியின் நிமித்தம், பலவிதமான பாவ சிக்கல்களில் சிக்கி கொண்டது நிமித்தம் இன்றைக்கு நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட முடியாமல் மங்கிப்போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, நீ துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சொன்னது போல உங்கள் துன்பத்திலிருந்து தேவன் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி அப்படி இருக்கிறீங்களா? துன்பத்தில் அப்படியே துவண்டு போயிட்டீங்களா? வியாதியை நினச்சி துவண்டு போயிட்டீங்களா? குடும்பத்தார் ரட்சிக்கப்படாதது நிமித்தம் துவண்டு போயிட்டீங்களா? வேலை தேடி தேடி அலைஞ்சு வேலையே கிடைக்காததுனால துன்பப்பட்டு அப்படி துவண்டு போயிட்டீங்களா? பிள்ளைக்கு திருமணம் ஆகலை, வயது போய்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி துவண்டு போயிருக்கிறீங்களா? எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த துன்பத்தின் நடுவில் இருந்து தேவன் நம்மளை உயிர்ப்பிப்பேன் என்று வாக்கு பண்ணுறார். நீங்கள் விசுவாசிக்க முடியுமா? ஆண்டவரை நம்ப முடியுமா? என்னை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார் என்று நீங்கள் நம்ப முடியுமா? உங்களை தேவன் உயிர்ப்பிக்க வேண்டுமென்றால் ஏசாயா 57:15 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது, பணிந்த ஆவியை அவர் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷன் பணிந்த இருதயம் இருந்தால் உங்களை உயிர்ப்பிப்பேன்னு சொல்கிறார். ஏன் ஆண்டவர் அப்படி செய்கிறாரு? அநேகருக்குள்ளே என்ன ஒரு பெருமை இருக்கிறது, தங்களை குறித்த சில பெருமை. உங்கள் பெருமையெல்லாம் விட்டு விட்டு இன்றைக்கு ஒரு பணிந்த ஆவி உள்ளவர்களாய் தாழ்மையோடு கூட தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு குறைவுள்ள மனுஷன், நான் ஒரு பலவீனமான மனுஷன், ஆண்டவரே என்னை நான் தாழ்த்துகிறேன் என்று சொல்லி நீங்கள் பணிந்த ஆவி உள்ளவர்களாக மாறும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, பணிந்த ஆவியை அவர் உயர்த்துகிறாராம். இன்றைக்கி அந்த உயர்வு உங்கள் வாழ்க்கையில் வருமென்று கர்த்தர் சொல்கிறார். தாழ்த்துங்க, உங்களை பெருமைப்படாதீங்க. இந்த பூமியில் நம்ம வரும்போது எதையாவது கொண்டு வந்தோமா? ஒன்றையுமே கொண்டு வரலையே, எல்லாம் கர்த்தர் கொடுத்தது தானே. இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கிற ஆசீர்வாதம் எப்படி வந்தது? நாம் வரும்போது கொண்டு வந்தோமா? இல்லையே. இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது எல்லாம் நமக்கு தேவனால் கையளிக்கப்பட்ட காரியங்கள் தானே. அப்போ தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. நீங்கள் பணிந்த ஆவி உள்ளவர்களாக இருந்தால் தெய்வம் உங்களை உயிர்ப்பிப்பேன் என்று சொல்கிறார். இன்னும் சங்கீதம் 119:93 வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, நான் உம்முடைய கட்டளைகளை மறவேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷனை கர்த்தர் அந்த சோர்ந்து போன சூழ்நிலையிலிருந்து எப்படி உயிர்ப்பிக்கிறார் என்றால், யாரெல்லாம் தேவனுடைய கட்டளையை மறவாமல் இருக்கிறாங்களோ அவங்கள தேவன் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்கிறார். தேவனுடைய கட்டளை எவ்வளோ முக்கியம்! நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ பெரிய ஒரு பிரமாணத்தை தேவன் கொடுத்துருக்கிறாரு, எவ்வளோ பெரிய ஒரு அருமையான வசன வார்த்தைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறாரு. நாம் கீழ்ப்படிந்து நடப்பதற்கும் கைக்கொள்வதற்கும் எவ்வளோ அழகான ஒரு போதனையை தெய்வம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. உலகத்தில் எவ்வளோ பெரிய சட்டங்கள் எழுதப்பட்டிருந்தாலும், எவ்வளோ பெரிய காரியங்கள் இந்த உலகத்தில் மக்களுக்கு நல்வழிக்காக போதனைகள் கொடுக்கப்பட்டாலும், எத்தனையோ மத மார்க்கங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும், தேவன் தந்திருக்கிற இந்த விலையேறப்பெற்ற பிரமாணத்துக்கு நிகரானது எதுவுமே இல்லை. இந்த கட்டளைகளை நீங்கள் மறவாமல் இருந்தால் இந்த கட்டளைகளை கொண்டு தேவன் உங்களை உயிர்ப்பிப்பேன்னு சொல்கிறார். இந்த வார்த்தை தான் உங்களை உயிர்ப்பிக்கும். வேதத்தை திறந்து படித்து பாருங்கள். துவண்டு போய் இருக்கும்போது வேதத்தை திறந்து படிங்க, தியானம் பண்ணி பாருங்கள், வாசித்து பாருங்கள், முழங்காலில் நின்று வாசித்து பாருங்கள். அதிகாலையில் எழும்பி வேதத்தை திறந்து வாசித்து ஜெபம் பண்ணின பிறகு தான் மற்ற வேலை செய்வேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணி தேவ சமூகத்தில் அவருடைய வார்த்தையை நீங்கள் அவருடைய கட்டளைகளை நினைவு கூர்ந்து அதை தியானித்து பாருங்கள். அந்த வார்த்தை உங்களை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் சங்கீதம் 119:50 அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது, உமது வாக்கு என்னை உயிர்ப்பித்ததுன்னு சங்கீதக்காரன் சொல்கிறார். எத்தனையோ நேரங்களில் உங்கள் ஆவியில் துவண்டு போன சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கவில்லையா? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுகிறேன்.
எத்தனையோ நேரங்களில் ஊழிய பாதையிலே சோர்ந்து போன நேரங்கள், பலவீனப்பட்ட நேரங்கள், பலவிதமான போராட்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளில் யாருமே நமக்கு ஆலோசனை சொல்வதற்கு அருகில் இல்லை, யாருமே நமக்கு தைரியம் கொடுக்க அருகில் இல்லாத சூழ்நிலைகள், அல்லது நம்முடைய பிரச்சனைகளை யாரிடத்திலேயுமே சொல்ல முடியாத சில சூழ்நிலைகள் வரும்பொழுதெல்லாம் இந்த வேத வசனங்கள், இந்த தேவனுடைய வார்த்தை என்னுடைய ஆவியை உயிர்ப்பித்திருக்கிறது. நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் இந்த வார்த்தை என்னை உயிர்ப்பித்து ஊழியத்தில் ஓட வைத்திருக்கிறது. உங்களை நான் சொல்லுகிறேன், நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் சோர்ந்து போனாலும் இந்த வேதத்தை மறவாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மறந்து போனால் அவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்கிறார். எனவே இந்த நாட்களிலே இந்த வேத வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தருக்கு மகிமை. இன்னும் நீங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் முழுவதையும் நேரமெடுத்து படித்து பாருங்கள். அங்கே பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. அங்கே உலர்ந்து போன எலும்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. அது உலர்ந்து போய் கிடக்கிறது, ஜீவனற்று கிடக்கிறது. அந்த எலும்புகளுக்குள்ளே தேவனுடைய ஆவி வந்தபோது அந்த ஆவி அவனை உயிர்ப்பித்தது, அந்த எலும்புகளை உயிர்ப்பித்து ஜீவனடைய பண்ணினது. 10வது வசனத்தை படித்தால் அது ஒரு பெரிய சேனையாக எழும்பி காலூன்றி நின்றது என்று நம்ம படிக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை துன்பத்தின் நடுவில் நாம் நடக்கும்போது நம்மளை உயிர்ப்பிப்பதற்கு அவருடைய ஆவியை தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மளை தேற்றி, நம்மளை தைரியப்படுத்தி, நம்மளை உற்சாகப்படுத்தி, நம்மளை சோர்விலிருந்து தூக்கி எடுக்கக்கூடிய வல்லமை பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டு. பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டு. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. கடைசியாக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் நம்மளை கை தூக்கி விடுகிறார் அல்லது தூக்கி விடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் சங்கீதம் 18:16 படித்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம என்ன செய்கிறாராம் பாருங்கள், கை தூக்கி விடுகிறார். எத்தனையோ நேரங்களில் விழுந்து போயிட்டீங்க, தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை. அவங்க தூக்கிடுவாங்க, இவங்க கை கொடுப்பாங்கன்னு நினச்சிங்க. நிறைய பேர் உங்களுக்கு கை கொடுக்கலை. அநேகருடைய உதவியை நாடி இருந்தீங்க. நான் இருக்கிறேன், என்னன்னாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்லி எத்தனை பேர் உங்களுக்கு வாக்குறுதி அளிச்சிருக்கலாம், கை கொடுக்கலை. ஆனால் இயேசு, ஆனால் தேவன் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு கை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார். தண்ணீர் அடித்து கொண்டு போகிறது போல உள்ள ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வந்தபோதும் அங்கிருந்து தேவன் உங்களை தூக்கி விடுவேன் என்று வாக்கு பண்ணுறார். நீ தூக்கிவிட ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தரிடத்தில் வந்து பாருங்க, அவர் உங்களை தூக்கி விடுவார். சங்கீதம் 9:13 சொல்லுகிறது, மரண வாசலிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே என்று சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணுறாரு. மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டு இருக்கலாம், வியாதி முற்றிவிட்டது, இனி மரணம்தான் தீர்வு, இனி வழி இல்லை, மருத்துவர்கள் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? மரண வாசலிலிருந்து கூட நம்மை தூக்கி விடுகிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்பிக்கை விட்டுறாதீங்க, இன்னும் நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. ஒருவேளை வியாதி வந்திருக்கிறதா, மரணத்துக்கு சமீபமாக போயிட்டீங்களா, ஒப்பு கொடுங்க, அர்ப்பணம் பண்ணுங்க. மரணம்தான் முடிவுன்னு சொல்லியிருக்கிறாங்களா, பயப்பட வேண்டாம். கர்த்தரால் முடியாத ஒன்றும் இல்லை, கர்த்தரால் முடியாது ஒன்றும் இல்லை. இன்னும் சங்கீதம் 69:14 வாசிக்கும்போது, நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்று நின்று என்னை தூக்கிவிடும் என்று சங்கீதக்காரர் ஜெபம் பண்ணுறார். பாருங்கள், சில நேரங்களில் சேற்றில் அகப்பட்டு விடுகிறோம். என்ன சேரு? பாவ சேரு. இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழணும்னு வைராக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்போம். சில நேரம் என்ன நடக்கிறதுனா, பாவ சேற்றில் நம்ம மூழ்கி போய் விடுகிறோம், அமிழ்ந்து போகிற மாதிரிக்கு இருக்கும். வேதம் சொல்லுகிறது, நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்று நின்று என்னை தூக்கிவிடும். இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்கிறது ஒரு பெரிய சவால்.
ஆனால் ஆண்டவர் சேற்றிலிருந்து நம்மளை தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். கடைசியாக படிக்கும்போது 113ஆம் சங்கீதம் 7வது வசனம் சொல்லுகிறது, புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், ராஜாக்களோடு அமர பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி புழுதி மிகவும் பின்தங்கின ஒரு நிலை, நல்ல வருமானம் இல்லை, நல்ல வீடு இல்லை, நல்ல வாகனம் இல்லை, நல்ல வஸ்திரம் இல்லை, நல்ல ஆகாரம் இல்லை, ஒரு புழுதியில் கிடக்கிறது மாதிரி இருக்கிறீங்களா? தெய்வம் உங்களை தூக்குவார். உங்களை தூக்கிவிட அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் சங்கீதம் 145:14 வாசித்து பாருங்கள். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் விழுகிற யாவரையும் தேவன் தூக்கி விடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் ஆண்டவராகிய இயேசு. இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சில நேரம் விடாய்த்து போனவர்களாக இருக்கலாம். சில நேரம் துன்பத்தின் நடுவில் அப்படியே துவண்டு போய் உயிர்ப்பிக்கப்பட முடியாதவர்களாக இருக்கலாம். சில நேரம் நீங்கள் தூக்கிவிட முடியாத அளவுக்கு ஆழமான பள்ளத்தில் விழுந்து கிடக்கிறவர்களாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் இருந்து உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்க இந்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க முன் வருவீங்களா? தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்தி குளிர்ந்த தண்ணீருக்கு சமமாக உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் என்று சொல்லி நான் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த வேளையில் என்னோடு கூட சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியின் வாயிலாய் பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், ஆண்டவரை யாராயிருந்தாலும், ஆண்டவரை யூடியூபின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் ஆண்டவரே ஆத்துமாவை நீங்கள் உயிர்ப்பிக்கணும், அவங்கள நீங்கள் தூக்கி விடணும். ஆண்டவரை இன்றைக்கு அவங்கள கைதூக்கி எடுக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். ஆமென். எந்த சூழ்நிலையில் உம்முடைய பிள்ளைகள் துவண்டு போயிருந்தாலும் கர்த்தராகிய தேவன் உம்முடைய கரத்தை நீட்டி அவர்களை தூக்கி எடுத்து உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன். மரணத்தின் விளிம்பில் இருக்கிறவங்க, வியாதியின் கொடுமை அனுபவிக்கிறவங்க, துன்பத்தில் துவண்டு போன சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஆமென் நான் இன்றைக்கு ஆண்டவரை பின்பற்றுவேன் என்று சொல்லி தீர்மானிக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்று ஜெபிக்கிறேன். கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Chuchukuri. Contact 944 277 8986.